ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேட் ஆப்பிள் சேனல். ரொம்ப ஹெல்தியான கொள்ளு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவை டம்ளரில் மெஷர் பண்ணியிருக்கேன். அரை டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ கொள்ளு எடுத்தோமோ அதே அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதனால் நான் அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி கொள்ளு எடுத்த அளவுலேருந்து 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கொள்ளு பருப்பில் எப்பயுமே நிறைய கல் இருக்கும். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அலசி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 வாட்டியாவது நல்லா அலசி எடுத்துக்கணும், தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இது 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நார்மல் தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை 5லேருந்து ஓவர் நைட் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய். தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னிக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கு தேவையான மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கல் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்தியான கொள்ளு தோசை தயார். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க பேட் ஆப்பிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.